எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு லோகோ டிசைன் பண்றதுக்காக 10,000 செலவு பண்ணாரு அவரோட பிசினஸ்க்கு. 10,000. நீங்களும் இது மாரி லோகோ டிசைன் பண்றது, சீக்கிரம் பணக்காரன் ஆவது, லக்ஸரி கார்ல போலாம், லக்ஸரி பில்டிங் வாங்கலாம், அந்த மாரி நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபெயில்டு ஆன்டர்பிரினர்ஸ் திங்க் பண்ண அதே திங்கிங் தான் உங்கள்ட்டயும் இருக்கு. தடவை பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நான் சொல்ல போகிற விஷயத்த நிறைய தப்பு பண்ணுறாங்க. முதல்ல வந்து அவங்க வந்து அவங்களோட காசு, டைமு, எஃபோர்ட் எல்லாத்தையும் ஒரு விஷயத்த பில்ட் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம் வந்து மக்களுக்கு தேவைப்படுதா, அது டிமாண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காம டைம், எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. 2வது விஷயம், மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து சீக்கிரமாவே குயிட் பண்ணிருவாங்க. பிகாஸ் ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். க்ரோ ஆகுறதுக்கோ, பில்ட் ஆகுறதுக்கோ டைம் எடுக்கும். ஸோ ஸ்லோவா ஆனோனே குயிட் பண்ணிருவாங்க. அதோட வொர்ஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க வந்து எல்லாத்தையும் தன்னால தானே பார்க்கணும். நான் ரிசர்ச்சா இருந்தாலும் நான் தான் பார்ப்பேன். டெவலப்மெண்ட்டே நான் தான் பார்ப்பேன். மார்க்கெட்டிங் நான் தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன்ட்டு தன்னந்தனியா வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இட் இட் வோன்ட் ஒர்க். சோஷியல் மீடியா ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத. நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஆடி கார் வாங்கிட்டேன். பட் யாருமே ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் பத்தி பேசுறதில்ல. கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணதை பத்தி பேசுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க ஃபெயிலியர்ஸ், செல்ஃப் டவுட்டு, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, கடன் அடைச்சிருவோமா மாட்டோமா, ஏன் இந்த நிலைமையிலேருந்து மேலே வந்துருவோமா மாட்டோமா, நமக்கு இது ஒர்த்து தானா, நம்மளால பண்ண தெரியுதா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பத்தி சோஷியல் மீடியால பெருசா யாருமே பேசுறதில்ல. எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தெரியும். அவர் வந்து 8 மாசமா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணாரு. ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸு, டிசைன் சூப்பரா இருந்தது, பிராண்டிங் பக்காவா இருந்தது. பட் 8 மாசம் ஆனுச்சு. 8 மாசம் ஆனதுக்கப்புறம் அவர் லான்ச் பண்றாரு. பட் யாருக்குமே பெருசா அதை யூஸ் பண்ணல, பை பண்ணல. ரீசன் என்னன்னு போய் பார்த்தேன்னா, மக்களுக்கு அது தேவையா இல்லையா, மக்களோட நீட் என்ன அப்படின்னு அவர் யோசிக்காம ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டாரு. பட் நீங்க வந்து மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு அக்லியஸ்டான வெர்ஷனோட அப்ளிகேஷன் நீங்க லான்ச் பண்ணியிருந்தா கூட அதை பீப்புள் டெஃபினட்டா பை பண்ணியிருப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங் ஒரு 2-3 மந்த்ஸ்லயே நீங்க மணி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அந்த மணியை வச்சு நீங்க அதுக்கப்புறம் பிராண்டிங்கோ, டிசைனோ அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல மக்களுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் டெஃபினட்டா பர்ஃபெக்டா இருக்காது. அண்ட் தட்ஸ் அ குட் திங். பிகாஸ் ஒரு விஷயத்த நம்ம பண்றது மூலியமா தான் கத்துப்போம். அண்ட் பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த 3 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொதல் பாயிண்ட் வந்து நீங்க ரெடியா ஆனாதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடைசி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ பாதி வரைக்கும் உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி பேசிக்கா எல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணிருங்க. 2வது விஷயம், உங்களோட ஐடியாவை ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவை, மக்களுக்கு இது வாங்குவாங்களா அப்படிங்கிறது பேசிக் வேலிடேஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 3வது பாயிண்ட் வந்து லேர்னிங்ல நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ராதர் தென் நீங்க வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் பாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு நீங்க விலகக்கூடாது. ஆண்டர்பிரினர்ஸ்னா வந்து சக்ஸஸ் வந்து ஸ்மார்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரியல் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ஸ்டே லாங் இனஃப் இன் த பிஸ்னஸ் டு இம்ப்ரூவ். உங்களோட ட்ரீம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுங்க. நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் பில்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து பார்க்க கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுங்க. அண்ட் உங்களோட பல வருஷத்தை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட பிஸ்னஸ் ஃபியூச்சர் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது.